ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னடா திடீர்னு கேட்டிங்க, இப்படி எந்த நம்பிக்கையில்ன்ற மாதிரி கேட்காதீங்க. நான் வந்து திடீர்னு யூடியூப் பார்க்கும்போது பேமெண்ட் இன்னி வந்துடும், டக்கு பேமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து திருப்பி வந்து பேமெண்ட் வந்து எந்த அப்டேட் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயும் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்ற காட்டிலும் மறுபடி எல்லாரையும் ஏன் வந்து அந்த சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு ஆப்பு எப்போ வரும்னே தெரியலை. அது ஆப் ஒரு சிலர் வந்து ஆப் ரன் ஆகுதா அப்படின்னு ரன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். பேமெண்ட்டை பற்றி நிறையா பேசியிருக்கீங்க, ஆனால் ஆப்பே ரன் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் நிலமையில் இருக்குன்னு தெரில, எப்போ வரும்னு தெரியலை. ஆனால் வரும் அப்படின்ற மாதிரி பேமெண்ட்டை பற்றி இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் ஈஸியாக பேசுகிறீங்க. ஆனால் அதோட சுச்சுவேஷன் வந்து எல்லாருமே எல்லாருமே அதை நம்ப வேண்டிய கட்டாயத்தில். ஏன்னா எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். டக்குன்னு வந்துடாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. கடைசியில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இந்த வட்டம் நம்ம கடன் அடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து அந்த பேமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க, நிறையா பேர் பேசியிருக்கீங்க. பேமெண்ட்டை பற்றி வந்துட்டால் இந்த செலவு அது செலவு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கமிட் பண்ணி ஏதோ ஒரு யோசனையில் போயிடுவாங்க. ஆனால் வராது அப்படின்னு மனசில் ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அமௌண்ட்டை பற்றி பேசுகிறப்ப நம்ம காசு நம்ம கையில் வந்துடுமோ, இன்க்ளூடிங் நானுமே அப்படி தான் யோசிப்பேன். சரி வந்துடும், எப்படினாலும் போட்டு விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கைலாம் யோசிக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் எம்டி சார் சேனலில் இருந்தோ இதை பற்றி சப்போஸ் யாருக்குமே அந்த ரொம்ப டீப்பாக இருக்கவங்கள பற்றி கூட தெரியல நம்மளுக்கு. ஏன்னா அதில் அந்த சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் தெரியலாம். அவங்கள பற்றி கூட கிட்டத்தட்ட இப்போ 71 பேர் யாரோ ரிலீஸ் ஆனாங்க. அவங்களாவது யாராவது தெரிஞ்சு இதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஜாமீனில் ஏதோ வெளிவந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து நடுவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் பேசிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையான ஒரு பதில் வந்து நம்மளுக்கு இந்த டைம் இந்த தேதி அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் தெளிவாகவே வரல. ஆனால் வரும் வராதுன்ற கதையாகவே நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேகமாக போய் நானும் பார்க்குறேன். அமௌண்ட்டை பற்றி பேசியிருக்கோம், பேமெண்ட் வரப்போகுது பாருங்கள், ஃபோனெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. நம்ம டக்குன்னு நம்ம போய் பார்த்தோம்னா கடைசியில் அது பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்ன நியூஸுக்கும் கடைசியில் நாள் போனதான் மிச்சமாக இருக்குமே தவிர அதில் வந்து ஒன்றுமே வந்து வந்திருக்காது. அதில் ஒரு 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 நம்பிக்கையோடு அவங்க பற்றி அவங்க நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. அந்த எம்டி சார் இந்த இதில் இருந்தவங்க எல்லாருமே க்ளோஸ் அப்படி தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா கூட சரி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்க வந்து ஜாமீனில் வெளிவந்தவங்கள வந்து யாரும் பார்க்கல, பேசலை, எதுவுமே சொல்லலை. யாராவது அவங்கள பற்றி பார்த்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்றத யாராவது கொஞ்சம் எடுத்து வீடியோ போட்டால் கூட நல்லாயிருக்கும். இன்னும் கேஸ் வந்து நிலுவையில் நிற்கிது. ஒரு சிலர் வந்து எம்டி சார் நல்லா இருக்கார், ஃப்ரீயாக இருக்கார், அவர் பாட்டுக்கு இருக்கார் அப்படின்றாங்க. ஒரு சிலர் எம்டி சார் வந்து கோர்ட்டில் கேஸுமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ எத்தனை ஒரு விதமான ஒரு வதந்தி எதை நம்பக்கூடாது, எதை விடுறது எதை விடக்கூடாதுன்னு வந்து நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தாலும் கடைசியில் ஒன்று தோணுது, அது வர்றப்போ வரட்டும், அதுக்கப்புறமும் நம்ம இதுவே நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மட்டும் வருது. ஸோ நான் வந்து குறை சொல்லலை. யாருக்காவது நல்லா தெரியும், நம்பிக்கை இருக்கவங்க, எனக்கு தெரியும் பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்றவங்க வந்து இது வரைக்கும் கரெக்டாக எந்த சேனல்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பொய்யான நம்பிக்கை மட்டும் மறுபடியும் கொடுக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். நாளைக்கு வந்துடுமோ, நாளைக்கு வந்துடுமோ, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் வந்த பாடு இல்லை. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.